அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஒன்றுங்க. இது ஒரு நிகழ்வு தான். நானே இங்கே மஸ்னகுடி கல்லட்டி ரோட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்து எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் யூனிட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸர்ஸ் அவங்க ஒரு 5-6 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஊட்டிக்கு போயிருக்காங்க. ஏதோ ஆஃபீஸ் ஒர்க்குக்காக ஊட்டிக்கு போய் திரும்பி வரும்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 19வது ஏர்பின் பெண்டுக்கும் 20க்கும் நடுவில் நான் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு. கரெக்டாக அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி பிரேக் டவுன் ஆகி பிரேக் பிடிக்காமல் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுங்க. பாவம் ஒரு 5-6 பேர் இருந்தால் தான் கேள்விப்பட்டேன். இப்போ காமிக்கல ஒரு சின்ன ஒரு மஞ்சள் கலரில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது தெரியும். அதுதான் ஒரு நினைவு சின்னம். அவங்க இறந்ததுக்கு உண்டான நினைவு சின்னம் இங்கே தான் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பைக் வருது பாருங்கள், 2 வீலர். கரெக்டாக இந்த இடம் தான், 2 2 வீலர் பாஸ் ஆகுதுங்களா. இந்த இடத்துலேருந்து வண்டி உருண்டு கீழே போயிடுச்சுங்க. கீழே பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்கிற இடத்துல உருண்டு வண்டியில் அத்தனை பேரும் இறந்துட்டாங்க. பாவம் அவங்க ஆன் டியூட்டியில் இருந்தாங்க, ஒர்க் பர்பஸாக கடைசியில் எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். வாழ்க்கை அவ்வளோதாங்க. நம்ம இவ்வளோ ஒரு இயற்கையாக இவ்வளோ ஒரு அமைதியான இடத்துல இந்த மாதிரி ஒரு அகோரமான நிகழ்வுகள் ஏற்படும். இதுக்கு ரோடோ டிரைவிங்கோ அது எதுவுமே பிரச்சனை கிடையாது. நேரம் சரியில்லை, அவங்களுக்கு மரணம் வரணும்னு எழுதியிருக்குது. ஸோ அதனால் ஏற்பட்ட நிகழ்வு. இந்த நியூஸ் நிறையா வந்திருக்காது. இந்த ஆஃபீஸர்ஸ் இறந்தது வந்திருக்காது. அவங்க ஞாபகார்த்தமாக அங்கே ஒரு இது மாதிரி ஒரு தூண் மாதிரி கட்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நினைவு சின்னமே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.